Hello everyone. Welcome back to the Ancient History Part 2. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோஸில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசோகாஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் எப்படி வந்து தீம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா, குப்தா அண்ட் ஹர்ஷவர்தனா, ஃபாரின் ட்ராவலர்ஸ், அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் 1997 இந்த கொஷின் வந்து கேட்டது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் இது எப்படி வந்துட்டு அந்த இயர் வந்து கொஸ்டினை எப்படி ஃபியூச்சர்ல நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நல்லா படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம அதை பார்க்க போறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எடிக்ட்ஸ் மென்ஷன் த பர்சனல் நேம் ஆஃப் அசோகா? நம்ம எல்லாமே தெரியும், அசோகாவோட தேவனம் பிரியதர்ஷினி அதெல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஆனால் அது எந்த எடிக்ட்ல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து தேவனப்பியா அப்படின்றத வந்துட்டு எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சில பேருக்கு தெரியும் அந்த மஸ்கி அப்படின்ற இடம் தெரியும். எஸ், த ஆன்சர் இஸ் டி, மஸ்கி. பட் இன்னொரு இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க கல்சி, ஆப்ஷன் பி ருமின்தே, ஆப்ஷன் சி ஸ்பெஷல் கலிங்கா எடிக்ட், ஆப்ஷன் டி மஸ்கி. வி நோ த ஆன்சர் மஸ்கி. பட் ஆப்ஷன் ஏ அங்க என்ன இருக்கு அப்படின்றதையும் போய் படிச்சு வச்சுக்கணும். ஆப்ஷன் பி ருமின்தே, இஃப் ஐம் நாட் ராங், இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் நேபாள் ஐ திங்க், ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம், அதையும் படிச்சு வச்சுக்கணும். இப்போ 97 கல்சி அப்படின்ற ஒரு இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி மறுபடியும் அவங்க பிவைக்கோட இதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்றத நாம வந்து இப்போ பார்ப்போம், சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம முன்னாடி கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்தோம் கல்சி அப்படின்றத 1997 வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு ரீட் வந்து விட்டு வந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கல்சி எங்க இருக்கு அப்படின்றதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ கல்சி விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் உத்தரகாண்ட், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் படிப்போம். சைட்ஸ் ஆஃப் அசோகாஸ் மேஜர் ராக் எடிக்ட்ஸ், லொகேஷன் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. தௌலி ஒடிஷா, எர்ராகுடி ஆந்திர பிரதேஷ், ஜகோடா மத்திய பிரதேஷ், கல்சி கர்நாடகா, சரிங்களா. இப்போ தௌலி ஒடிஷா இது என்சிஆர்டிலே இருக்கு, இங்கேயும் தேட வேணாம், நம்ம அதிலே படிச்சிருக்கோம். இஃப் ஐம் நாட் ராங், மௌரியன் எம்பையர் வந்து படிக்கும்போது அசோகா பீரியட்ல அசோகாஸ் எடிக்ட்ஸ் 13 மேஜர் ராக் எடிக்ட்ஸ் இருக்கும், அப்புறம் மைனர் ராக் எடிக்ட்ஸ் இருக்கும். அதுல மேஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அதுல வந்து லெட்ஸே எந்த ஏரியா எப்படி கேட்டிருக்காங்க, லைக் எந்தெந்த சைட்ஸ் அப்படின்றத மேப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அது பிளேஸ் நல்லாவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தௌலி இருக்கும், எர்ராகுடி இருக்கும், ஜகுடா விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஒடிசா நாட் இன் மத்திய பிரதேஷ், கல்சியும் இருக்கும். கல்சி வந்து பாத்தீங்கன்னா மேல உத்தரகாண்ட்ல வந்து இருக்கு. ஸோ பிவைக்கு வச்சு கல்சி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம பேசிக்ஸ் புக்ஸ் படிச்சோம்னா ரெண்டுமே அதில் மென்ஷன் இருப்பாங்க. ஜகடா சிச்சுவேட்டட் இன் ஒடிசா நாட் இன் மத்திய பிரதேஷ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஒன்லி 2 pairs. ஸோ இதுக்கு நம்ம பேர்ல கேட்டிருக்காங்க, அதை பத்திலாம் ஒரி பண்ணிருக்க தேவையில்ல. நம்ம அந்த பேசிக்ஸ் புக்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு வந்திருந்தோம் அப்படின்னாலே இது வந்து ஈஸியா வந்து ஆன்சர் அரைவ் ஆயிடலாம். ஸோ சரிங்களா. ஸோ அடுத்த ஏரியாஸ் வந்துட்டு அதே அசோகாஸ்ல வந்துட்டு வேற என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2019 கேட்டது. இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் relief sculpture inscription is Ranya Ashoka, King Ashoka mentioned along with the stone portrait of Ashoka? In case இது ஆக்சுவலாக வந்து எஸ்சிஆர்டிலே இருக்கு, நம்ம தமிழ்நாடு புக்லேயே இருக்கு, அது டைரக்டா வந்து கொடுத்துருப்பாங்க. இது எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கங்கனஹள்ளி அப்படின்ற இடத்துல. இது வந்து கர்நாடகாவில் இருக்கு, சரிங்களா, கங்கனஹள்ளி. தென் அதர் ஏரியாஸ்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். சாஞ்சியில் அந்த மாதிரி எதுவும் படிச்சதுல, சபாஸ்கரி அதுவும் கிடையாது. சோகோரா, நம்ம இந்த சோகரோ ஆல்ரெடி பார்த்துருப்போம், 2019 கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து பார்த்துருப்போம். இது வந்து மௌரியன் சைட்ஸ் நம்ம அப்பயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். விச் இஸ் நாட் த ஹரப்பன் சைட்ல வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த சோகரோட இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ராக் எடிக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 ராக் எடிக்ட்ஸுக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில ராக் எடிக்ட்ஸ் வந்து தம்மாவை எப்படி ஸ்பெக்டணும்னு பேசியிருப்பாங்க. ஒரு சில ராக் எடிக்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்டர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஒரு சில ஆஸ்பெக்ட்ல எடிக்ட்ஸ்ல வந்துட்டு ஹவு கிங் ஷுட் ட்ரீட் த பீப்புள் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சோகரா அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபெமைனோட ரிலீஃப் மெஷர்ஸ் பத்தி அந்த சோகரால வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான், அதனால இந்த சோகரான்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா. தென் அடுத்து அசோகால இருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2020 கேட்டது. Who among the following rulers advised his subjects through this inscription? Whosoever praises his religious sects or blames other sects out of excessive devotion to his own sect with the view of glorifying his own sect, he rather injures his own sect very severely. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
என்னோடதை விட நம்ம ரிலீஜியனை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியன்ஸோட வியூஸ் வந்து பேசும்போது தேர் டூயிங் இன்ஜியர் டு தேர் ஓன் ரிலீஜியஸ் செக்ஸ் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் சொன்னது அப்படின்றது கேட்குறாங்க. எஸ், ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் அசோகா. ஸோ வி நோ எவ்ரி ஒன், வி நோ தட் when it comes to அசோகா அண்ட் அக்பர், இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு செக்யூலர் கிங். தே ஆர் நாட் போர்ட்ரே எனி பர்டிகுலர் ரிலீஜியன் ஆர் தே டிட் நாட் கைண்ட் ஆஃப் ரிலீஜியஸ்டிக் டெண்டன்சியில் வந்துட்டு அவங்க எதுவுமே ரூல் பண்ணல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்க்கும்போது இட்ஸ் ஆன்சர் இஸ் அசோகா. பட் தெர் ஆர் சம் அதர் ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. இட் டசன்ட் மீன் இவங்க வந்துட்டு செக்யூலர் கிடையாது அப்படின்ற மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் கிருஷ்ணதேவராய செக்யூலர் தான். ஹர்ஷவர்தனா ஈவன் ஹி ப்ரொமோட்டட் த புத்திசம் அண்ட் சமுத்திரகுப்தா இஸ் அசோசியேட் வித் அதர் சம் கைண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அசோகா. இந்த சேம் இந்த எடிக்ட்ஸ் இந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th NCERT வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? போய் எடுத்து பாருங்க. இந்த வேர்டிங்ஸ் வந்து மாறாம அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள், ஏ. ஓகே, வேற என்ன வந்து அடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எகெயின் ஒன் மோர் ஓல்டு கொஸ்டின். Who of the following had first deciphered the edicts of Emperor Ashoka அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவரி நோஸ் த ஆன்சர். இது நம்ம NCERT-லேயே இருக்கு, நம்ம SCERT-லையுமே கொடுத்துருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஜேம்ஸ் பிரின்சப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அவர் பண்ணது என்னன்னா கரோஸ்தி ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கரோஸ்தி ஸ்கிரிப்ட் தான் வந்து அவர் எடிட் பண்ணி இது பண்ணியிருப்பார், டிசிஃபர் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுவும் எகெயின் ரிலேட்டட் வித் அசோகா அப்படின்றது நமக்கு தெரியும். தென் ஒன் மோர் கொஸ்டின். இது வெரி ரீசன்ட் 2025 கேட்ட கொஸ்டின். அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் சஜஸ்ட் தட் த பிரதேஷிகா, ராஜுகா அண்ட் யுக்தா ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் அட் த. அப்ப எங்க வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்துட்டு எந்த இதுல வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? இதுவும் வந்து NCERT-ல இருக்கு. ஸோ அதான் நான் சொல்றேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு டைனஸ்டி பற்றி படிக்கும்போது அந்த டைனஸ்டியோட சோசியல் ஃபீச்சர்ஸ், அவங்க அந்த இடத்துல வந்து விமனுக்கு எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்டது, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்ததா இல்லையா, தென் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் எந்த மாதிரி எக்கனாமிக் சிஸ்டம் ப்ரிடாமினண்டா இருந்துச்சு, டேக்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணாங்க, டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் நேம் என்ன, தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அந்த பீரியட்ல கொண்டு வந்த வேறு ஏதாவது ஆர்கிடெக்சர் ஸ்பெஷலாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் குப்தா டைம்ல வந்து டெம்பிள் வந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அசோகன் டைம்லையும் குப்தா டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து நேம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆஃபீஸர் நம்ம NCERT புக்லேயே டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம SCERT-லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். யார் வந்துட்டு யார் என்னென்ன பொசிஷன் வந்துட்டு இது பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காயின் மின்டிங்க்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, போர்ட் அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, ஸ்பை அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம போய் படிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் இருக்கணும்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை இண்டிங் ஏரியாஸ், பொட்டன்ஷியல் ஏரியாஸ். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஆல்மோஸ்ட் அசோகாஸ்ல இருந்தே வந்து எவ்வளோ ஏரியாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஹோப் யூ வில் கெட் டு நோ தட் யூ மஸ்ட் ஹவ் காட் ஹவு மச் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பெக்ட் அசோகா எம்பையர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றதை பார்த்துருப்பீங்க. தென் ஓகே, லெட்ஸ் மூவ் டு த அனதர் ஏரியா. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபாரின் ட்ராவலர்ஸ் அவங்கள பற்றி வந்து நம்ம படிப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு PYQ வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஒரு சில ட்ராவலர்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் மெகஸ்தனிஸ், ஹி கேம் டியூரிங் சந்திரகுப்தா மௌரியா அந்த டைம்ல இருந்து வந்திருப்பாரு. மெகஸ்தனிஸ்ன்ற ஒரு கிரீக்ல இருந்து வந்திருப்பாரு. தென் ஃபாஹின், ஓகேங்களா? ஃபாஹின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2 பீரியட்ல வந்து வந்திருப்பாரு. தென் அவரை தொடர்ந்து ஹுவான்ஸ்வாங், ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா பீரியட்ல வந்து இருப்பாரு. இஃப் யூ ஆர் ஃபர்கெட்டிங் ஐ வில் கிவ் யூ சிம்பிள் க்ளோ ஹெச். ஹுவான்ஸ்வாங் ஸ்டார்ட் வித் ஹெச், கம்ஸ் டியூரிங் த ஹர்ஷவர்தனா பீரியட். இதுவும் ஹெச். அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். த சைனீஸ் ட்ராவலர் யுவாங் சாங் பிராக்கெட்ல வாங்ஸ்வாங் who visited India recorded the general condition and culture of India at that time. In this context, which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? பட் நம்ம கொஸ்டின் சில சமயங்களில் வந்துட்டு அந்த கொஸ்டின்
எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நம்ம காமன் கம்போஸராக நம்ம பதட்டப்படாமல் ஆன்சர் படிக்கும்போது வி வில் கெட் டு ரைட் ஆன்சர். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஐ திங்க் 2017 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். த ரோட்ஸ் அண்ட் ரிவர் ரூட்ஸ் வேர் கம்ப்ளீட்லி இம்யூன் ஃப்ரம் ராபரி. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். வேர் கம்ப்ளீட்லி இம்யூன் அப்படின்றதே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஓகே, ஹோல்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் ரிகார்ட்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்ஸ், ஆர்டில்ஸ் பை ஃபயர், வாட்டர் அண்ட் பாய்சன் were the instrument for determining the innocence or guilt of a person. Correct. The tradesman had to pay duties at ferries and barricades. It's a self-explanatory statement. It's very simple. இதுவும் கரெக்ட். இப்போ இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக டவுட்ஃபுல்லாக டியூபியஸாக இருக்குது அப்படின்றது பார்த்தா ஃபர்ஸ்ட் தான். அந்த யூசேஜ் ஆஃப் இட்ஸ் கம்ப்ளீட்லி வி கேனாட் அஷ்யூர் தட் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இம்யூனாக இருந்திருக்குமா அப்படின்றது. மேபி அவர் இல்லாத டைமில் யாராவது வந்திருக்கலாம், அவருக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். பட் திஸ் அப்சல்யூட்லி ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 1 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி பிவைக்குள்ள ஆல்ரெடி அந்த குரோனாலஜிக்கெலாம் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ எந்தெந்த ட்ராவலர்ஸ் வந்து வந்தாங்கன்னு. நம்ம வந்து இப்போ அடுத்த ட்ராவலர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட கொஸ்டின் தான். ஃபாஹின் ஃபேக்சியான் த சைனீஸ் பில்கிரிம் டிராவல் டு இந்தியா டூரிங் த ரெயின் ஆஃப். யார் பீரியட் வந்தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னோம். ஸோ இட்ஸ் சந்திரகுப்தா 2 இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம மறுபடியும் இது போயிட்டு ஒவ்வொரு இப்போ குமாரகுப்தா வந்து பார்த்தீங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்கந்த குப்தா பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் ரிவர் வந்துட்டு லேக் வந்து சுதர்சனா லேக் ஆகட்டும் அதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சமுத்திரகுப்தா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் மியூசிக், வீணா அதில் வந்துட்டு ரொம்ப இதாக இருப்பார், இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி குப்தா பீரியட்ல என்னென்ன ரூலர்ஸ், எல்லா ரூலர்ஸுமே முக்கியம், அவங்களுக்கும் சில நேம்ஸு டைட்டில்ஸ்லாம் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு போய் பாருங்க. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், குப்தா பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்றத போய் பாருங்க. ஓகேங்களா? அந்த பீரியட்ல வந்து டெம்பிள் எமர்ஜ் ஆயிருக்கும், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து எமர்ஜ் ஆயிருக்கும், லைக் ஆஸ்ட்ராலஜி, அப்புறம் காஸ்மாலஜி, அந்த மாதிரி மெடிசன்ஸ், அதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியம் லிட்ரேச்சர், லைக் காளிதாசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசா, அமரகோசா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி நோன் பர்சன் டியூரிங் த குப்தா பீரியட். சரிங்களா? ஸோ அதை பின்னாடி பார்ப்போம், லிட்ரேச்சர் தனியாகவே நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால குப்தா வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆஸ்பெக்ட்ல படிங்க. ஸோ அந்த டைம்ல யார் வந்துட்டு அவங்களோட சோசியோ எக்கனாமிக் பேராமீட்டர், சோசியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஸ்தி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு. தென் அந்த டைம்ல ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தென் லிட்ரேச்சர் காளிதாசாலாம் அந்த டைம்ல வந்து அது ரொம்ப முக்கியம். அதை பத்தி நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ஏரியா லிட்ரேச்சருக்குள்ள போகலாம். சரிங்களா? ஸோ லிட்ரேச்சர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி வந்துட்டு தயாராகணும், எப்படி வந்து ரிப்பீட் ஆகுது அந்த சைட்ல இருந்து அப்படின்றத நம்ம இந்த செஷன்ஸ்ல பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following statements about Sangam literature in ancient South India is correct அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம சங்கம் லிட்ரேச்சர் கண்டிப்பாக படிச்சுட்டு போவோம். ஓகேங்களா? அதுல இருந்து ஒரு வந்த கொஸ்டின் தான். ஜென்ரலாக சங்கம் லிட்ரேச்சர் பற்றி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட், சங்கம் poems are devoid of any reference to material culture. No, it's not right. We have seen lot of material aspect பற்றியும் அதில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வராது. பி விட்டுருங்க, சி பாருங்க. சங்கம் poems have no reference to warrior ethic. No. நம்ம புறநானூறுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have talked lot about warrior ethic, அதெல்லாமே வந்துட்டு வார் பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ சி தப்பு. டி, சங்கம் லிட்ரேச்சர் refers to magical forces as irrational. ஸோ அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, நான் அதை பற்றியும் வந்துட்டு மேஜிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். they didn't say that magical forces as irrational சொல்லவே இல்லை. பிளஸ் பி பாருங்களேன், the social classification of Varna was known to Sangam poets. Yes, நம்ம வந்து படிச்சிருப்போம். அரசர், வெள்ளாளர், அப்புறம் வைசியஸ், ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி, வெள்ளாளர்ஸ் லைக் அக்ரிகல்ச்சரலிஸ்ட், அவங்க அரசர், கிங், அந்த மாதிரி வந்து சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதை பற்றி பேசியிருப்பாங்க. சோசியல் குரூப்ஸ் வந்து இருந்திருக்கும் அப்படின்றத பேசியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ ஒர்க் ஆட்ரிபியூட்டட் டு பிளே ரைட் பாஷா. ஸோ பாஷா வந்துட்டு அவரோட
இதுல கீழ் இருக்கிறதுல எது வந்துட்டு பாஷாவோட ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மற்ற கொஷின்ஸ் பிவைக்கு வந்து பார்க்கலையுமே பாஷாஸ், அப்புறம் சூத்ரகா, காளிதாசா, அந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் வந்து பார்ப்போம். அமரசிம்மா, பணினி அப்படின்னு. நீங்க புக்ஸ்ல படிக்கும்போது எந்தெந்த ஆத்தர்ஸ் பார்த்தாலும் சரி, தென் பிவிக்குள்ள இதுவரையும் கேட்ட ஆத்தர்ஸ் அவங்களோட ஒர்க்ஸ், இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆத்தர்ஸ் தான் வரும். நான் வந்து சொல்றது நோன் ஆத்தர்ஸ் சொல்றேன். என்சிஆர்டி புக்கு இல்லை எஸ்சிஆர்டி புக்ல மென்ஷன் பண்ண ஆத்தர்ஸ், தென் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அது என்னன்றதை எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. நோட் மாதிரி நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு அதை ரிவிஷன் பண்ணீங்கன்னா அதே மோர் தென் எனஃப். சரிங்களா? இந்த வித் ரெஸ்பெக்ட் டு லிட்ரேச்சருக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியமா வயோ யோகா. ஓகேங்களா? இதுதான் ரைட் ஆன்சர்ஸ். இது எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸே மகாபாஷ்யா. இது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்ம படிச்சிருக்கோம். பதஞ்சலியோட ஃபேமஸ் ஒர்க் இது. சரிங்களா? ஸோ மகாபாஷ்யா வராது. நாட்டி சாஸ்திரா வந்து பார்த்தீங்கன்னா முனி முன்னாடி வந்துட்டு வரும். நாட் ஏபிள் டு ரைட் லைக் ரைட் நவ். அவரு வந்து பண்ணியிருப்பாரு, கபில முனி ஆர் சம்திங். சரிங்களா? அவரோட ஒர்க்கு தான் நாட்டி சாஸ்திரா, பட் அதுவும் வந்து வராது. ரெண்டாவது காவிய அலங்காரா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்துட்டு, பட் ஐ எம் ஷோர் தட் பாஷா வந்து வரமாட்டார். ஓகேங்களா? அதோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மகா சம்திங் அந்த மாதிரி யாரோ ஒரு ஆத்தர் வந்துட்டு வருவார். பட் பாஷா வந்து வரமாட்டாருன்றது நல்லா தெரியும். ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மத்தியமா வயோகா இதுதான் ஆப்ஷன். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். பட் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. காவிய அலங்காரானா என்ன, யாரு, அதை எழுதுனது யாரு, தென் நாட்டி சாஸ்திரா அப்படின்றது என்ன, யார் எழுதுனா, மகாபாஷானா என்ன, யார் எழுதுனா அப்படின்றத போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்து இப்போ அடுத்த லிட்ரேச்சர் வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 1997 இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இட்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின். மேத்ஸில் ஃபாலோவிங், இந்த பக்கம் ஆத்தர் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. வரஹா மீரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ் வந்துட்டு என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா நம்ம இதை பற்றி எழுதியிருப்பாரு. குப்தன் பீரியட்ல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆத்தர் இவர். செலஸ்டியல் பாடிஸ், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி அதை பற்றி வந்து நிறைய எழுதியிருப்பார். ஓகேங்களா? வரஹா. தென் விசாக தத்தா, சூத்ரகா, பில்ஹனா. ஓகேங்களா? இப்போ ஒர்க்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகே, சூத்ரகா மிருச்ச கடிகம் அப்படின்ற வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதியிருப்பாரு. வந்து அந்த புக் வந்து எழுதியிருப்பாரு மிருச்ச கடிகம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம என்சிஆர்டி புக்லேயே வந்துட்டு டைரக்டாகவே இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த புக்கு எடுத்து பார்த்தாலுமே அதில் இருக்கும். நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா ரிலேட்டடான புக்ஸ் என்சிஆர்டிலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ C2 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் C2ல வந்துட்டு கரெக்டாக ஆப்டாக வந்து வருது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்ப்போம். மீரா வந்துட்டு பிரிகத் சமிதா கரெக்ட். B4 விசாக தட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவி சந்திரகுப்தம் கரெக்ட். தென் சூத்ரகா மிருச்சகட்டிகா. பில்ஹானா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம தேவா சரிதா அதில் தான் வரலாம் நம்ம பில்ஹானா. சரிங்களா? அப்போ இதில் வந்து நம்ம என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம்னா இதில் வந்து படிக்க மறந்துட்டே இருக்கும். ஒரு தடவை படித்தா நமக்கு வந்து மண்டையில் நிற்காது. ஸோ வாட் வி நீட் டு டூ, நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. இது நிமோனிக் மாதிரி வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறக்காது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1998 கரெக்ட்லி மேட்சில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் தான் பார்த்தோம் மிருச்சகட்டிகம் சூத்ரகா கரெக்ட். புத்த சரிதா எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷா, நாட் வசுவந்து, தப்பு. ஓகேங்களா? தென் முத்ரக்ஷா இது வந்து விசாக தட்டா, அதை வந்து நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு இதுவும் கூட, லிட்ரரி ஒர்க்கும் கூட. ஹர்ஷச்சரிதா வந்து எழுதுனது பனபட்டா. சரிங்களா? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர்னா 2 தப்பு, மீதி 3 கரெக்ட். 1, 3, 4 வந்து ரைட்டு. ஸோ 1, 3, 4 ரைட்டு. இதுவும் வந்துட்டு ஃபர்தராக போய் நம்ம படிச்சுக்கணும் எப்படி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்றத. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2023 கேட்டது. சரிங்களா? ஓகே, 3 or 4 ஐம் நாட் ஷோர். அந்த இப்போ வெரி ரீசன்ட் கொஸ்டின் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மிலிண்ட பானா. ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். மிலிண்ட பானா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கு விச் இஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் த கிரீக் ரூலர் மிலிண்ட பானோ, மெகஸ்தீனிஸ் அண்டு நாகசேனா அப்படின்றவர் அங்க இருந்த ஒரு பாயிண்ட். அவங்க 2 பேருக்கும் நடந்த கான்வர்சேஷன் தான் மிலிண்ட பானான்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் நாகார்ஜுனா. அந்த இடத்துல கொஞ்சம் கிளியரா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் நாகார்ஜுனா, இட்ஸ் நாகசேனா. சரிங்களா? ஸோ
3 வந்து வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 பாருங்க, தேவி சந்திரகுப்தா அண்ட் ரிட்டன் பில்ஹனான் இருக்கு. நம்ம முன்னாடி ஆல்ரெடி பிவிக்யூல பார்த்தோம். பில்ஹனா வந்து எழுதினது விக்ரமதேவா சரிதா தான் எழுதினாரு. வேற தேவி சந்திரகுப்தம் வந்து எழுதினது யாரு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா விசாகதத்தா. சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம எலிமினேட்டும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் கிடையாது, வேற தேர்டு வந்து ஆன்சர் கிடையாது. பட் வி ஆர் ரிமைன் வித் 2 ஆப்ஷன். 1 ஹம்மிரா மகாகாவ்யா which is written by நயச்சந்திரா சூரி அண்ட் நிதிவாக்கியமித்ரா which is written by சோமதேவ சூரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 4. ஸோ ஆப்ஷன் பி. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2ம் 4ம் கரெக்ட். ஓகேங்க. பட் மற்ற ரெண்டும் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். பட் மற்ற ரெண்டு இருக்குல்ல, இந்த ஹம்மிரா மகாகாவ்யா அண்டு நிதிவாக்கியமித்ரா அப்படின்றத வந்துட்டு இங்க வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இது ரெண்டும் கரெக்டா என்னன்றது தெரியாது. பட் நமக்கு 2 தப்பு நல்லா தெரியும். ஓகேங்களா? இப்ப நம்ம 2 தப்பும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ 2 தான் கரெக்ட்னு தெரியும். 1 2 கரெக்ட்னு தெரியும். அப்படின்னா எய்தர் இட் ஷுட் பி ஆன்சர் ஏ இல்லைன்னா பி வரும் அப்படின்றது தெரியும். பட் இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஐ வுட் சஜஸ்ட் இட்ஸ் ஓகே டு டேக் ரிஸ்க். சரிங்களா? நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் வருவோம்ல, அந்த மாதிரி டைம்ல இந்த கொஸ்டின் பெட்டர் தான். விட்டு வர்றதுக்கு பதிலாக ஓகே அந்த மாதிரி டைம்ல நம்ம ரிஸ்க் எடுக்கிறது will help us to improve our score. சரிங்களா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 கேட்டது. வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்டரி ஆஃப் ஏன்சியன்ட் இந்தியா, பாவபூதி, அஸ்திமல்லா, ஷேமேஸ்வரா வேர் ஃபேமஸ். இது மூணுமே என்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா பிளே ரைட். பிளே ரைட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ட்ராமா மாதிரி எழுதுவாங்க. சரிங்களா? அந்த ட்ராமா தான் பிளே ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுமே இவங்க ரிலேட்டட் டு ஃபேமஸ் பிளே ரைட். ஓகேங்களா? ஸோ இது மறுபடியும் நீங்கள் போயிட்டு பாவபூதி, அஸ்திமல்லா, சேமேஸ்வரா இதை பற்றி என்ன அப்படின்றத ஒரு சின்ன R&D மாதிரி படிச்சுட்டு அது ரிலேட்டடான அதர் ஒர்க்ஸ் வந்து படிச்சுட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they may ask in the future like 26 or 27 வந்து கேட்கலாம். சரிங்களா? தென் அடுத்த முக்கியமான கொஸ்டின் 2016 வந்து கேட்டிருப்பாங்க. அதான் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான். Which one of the following books of ancient India has the love story of the son of the founder of Sunga dynasty? ஓகேங்களா? சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து அக்னிமித்ரா. சுங்கா டைனஸ்டி, புஷ்யமித்ரா சுங்காவோட சன் பேர் வந்து அக்னிமித்ரா. ஸோ அவரோட அந்த மீன்ஸ் அவர் வந்து லவ் பண்ண பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாளவிகா. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு பிளே ரைட் மாதிரி ஒரு லிட்டரரி ஒர்க் வந்து பண்ணியிருப்பாரு. பண்ணது யாருன்னா காளிதாஸ் வந்து பண்ணியிருப்பாரு. தட் இஸ் மாளவிகா அக்னிமித்ரா. சரிங்களா? பட் அடுத்து வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுவோம். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? மாளவிகா அக்னிமித்ரா ஆன்சர். பட் சொப்ன வாசவ தட்டா வந்து எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா பாசா. நம்ம பாசா வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லிட்டரரி ஒர்க்ல வந்து பார்க்கும்போதே பாசாவோட வந்து பார்த்தோம். அதர் ஒர்க்ஸ் அதெல்லாம் படிச்சு வச்சிருந்தா நம்ம வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். தென் மேகதூதா எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசா. ரத்னவலி வந்து எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷவர்தனா வந்து எழுதியிருப்பாரு. நம்ம என்சிஆர்டில வந்து 3 ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஹர்ஷவர்தனோட ஒர்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரத்னவாலி அப்புறம் அதர் 2 ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை வந்து நம்ம போய் படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா அந்த 3 ஒர்க்ஸும் குடிச்சிட்டு இதோட ஒர்க் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதுவும் ஒரு வந்துட்டு இப்போ டைரக்டா கிங் எழுதுனதுனால இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாளவிகா அக்னிமித்ரா. அடுத்த கொஸ்டின் இது வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம சம்டைம்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம டைனஸ்டி வச்சு நம்ம ஆத்தர் வந்து ஆத்தர்ஸ் படிக்கும்போது அப்பயும் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்காலர்ஸ் லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, Panini is associated with Pushyamitra Sunga. Amarasima is associated with Harshavardhana. Kalidasa is associated with Chandragupta too. ஓகேங்களா? ஓகே. இப்போ எதுவுமே பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. அமரசிம்மா இஸ் அசோசியேட்டட் வித் ஹர்ஷவர்தனா. வி நோ தட் அமரசிம்மா வந்துட்டு இஸ் அசோசியேட்டட் வித் சந்திரகுப்தா டூ, நாட் ஹர்ஷவர்தனா. சரிங்களா? செகண்ட் வந்து ராங் ஆன்சர். நம்ம செகண்ட் ராங் அப்படின்னு தெரிஞ்சாலே we will arrive the answer. 3 only right answer. இங்கே எதுக்கும் பார்ப்போம். 3 everyone knows that Kalidasa is associated with Chandragupta too. Yes, that's true. கரெக்டான ஆன்சர். Panini is associated with Pushyamitra Sunga. No, Panini வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 BC-ல வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து யார் வருவோம்னா புஷ்யமித்ரா சுங்கா பீரியட் வந்து வரும். ஓகேங்களா? ரெண்டுக்கும் டிராஸ்டிக் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி.
ஸோ இப்போ நம்ம பார்க்கலே தெரியும் நம்ம லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் லிட்ரேச்சர் ஒர்க்ஸு. எது ஒன்று விடாமல் நம்ம வந்து எல்லாமே வந்துட்டு பிவைக்குன்னு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. தென் என்சிஆர்டியில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வந்துட்டு டைனஸ்டி வைஸ் வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? ஐரிஸ் ரிலேட்டடு லிட்ரேச்சர் ஒர்க் இருந்ததா இல்லையா, விச் மீன்ஸ் இதுதான் நம்ம பார்த்தோம்னா முன்னாடி உபானிஷத்து, அப்புறம் புராணாஸ், அதெல்லாம் அந்த ஒர்க்ஸ். தென் புத்தா அண்ட் ஜெயினிசம் அந்த பீரியட்ல இருந்த லிட்ரேச்சர் ஒர்க் வந்து நம்ம மாடர்ன் கல்ச்சர்ல பார்க்கலாம். புத்தம்ஸ் அண்ட் ஜெயினிசம் பார்க்கும்போது. தென் மௌரியா அசோகா பீரியட்ல என்னென்ன லிட்ரரி ஒர்க் இருந்துச்சு, போஸ்ட் மௌரியா பீரியட்ல என்ன ஒர்க் இருந்துச்சு, தென் குப்தா பீரியட்ல என்ன ஒர்க் இருந்துச்சு அப்படின்றத டைனஸ்டி வைஸ் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கீங்க. தென் அந்த பீரியட்ல யார் ஃபேமஸ் ஆத்தர் இருந்தாரு அப்படின்றத படிச்சு வச்சுக்கீங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ஒரு சில மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் என்ன பார்க்கலையோ அதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா த டேர்ம்ஸ் குல்யவாப்பா அண்ட் துரோணவாப்பா டினோட். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு தெரியாத டேர்ம்ஸ் வந்துட்டு கேட்கலாம். அதை வந்து நம்ம எப்படி இது பண்றது அப்படின்னா, ஆக்சுவலாக தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். விஸ்தி அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் தென் ஸ்ரேணி அப்படிக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு வந்து தனி டேர்ம்ஸ்லாம் வந்து இருக்கு. அந்த மாதிரி அந்த வகையில் வரதான் இந்த குல்யவாப்பா அண்ட் துரோணவாப்பா அப்படின்றது. ஸோ தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் ரெஃபர்ஸ் டு மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது இந்த ஸ்லாண்டிங் லெட்டர்லாம் ஒரு இட்டாலிக் லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்சிஆர்டி புக்ஸ்ல. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் போயிட்டு என்னன்றதை தெரிஞ்சு வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ ஸ்ரேணி பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த கில்ட்ஸ். கில்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கில்டு சம்மந்தமாக ஸ்ரேணி. கில்டுன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் லைக் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியை வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு சில ஒர்க்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்தந்த ஒர்க் வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அதை கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு த கில்ட்ஸ் ஸ்ரேணி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா தட் பிளேட் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த கண்ட்ரிஸ் எக்கானமி. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டைம்ல சோசியல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்றது. ஸோ இதில் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வச்சு தான் அதில் ரிலேட்டாக ஸ்ரேணி கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி கில்ட் வாஸ் ரெஜிஸ்டர்டு வித் த சென்ட்ரல் அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் அண்ட் கிங் வாஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஆன் தெம். திஸ் இஸ் ராங். ஏன்னா ஒவ்வொரு கில்ட்னா அது கீழே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சில எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துப்பாங்க. லைக் இப்போ எப்படி சொல்லலாம், லேபர் யூனியன் மாதிரி. சரிங்களா? அந்தந்த ஒரு யூனியன் மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து பார்த்துப்பாங்க. இது வந்து கிங் வந்து சீஃப் அத்தாரிட்டின்றாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. எவ்ரி சீஃப் வில் ஹேவ் தேர் ஓன் அத்தாரிட்டி. சரிங்களா? கிங் இஸ் நாட் த சீஃப் அத்தாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். வேஜஸ், ரூல் ஆஃப் ஒர்க், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிரைஸ் வேற ஃபிக்ஸ்டு பை கில்டு. எஸ், தட்ஸ் கரெக்ட். இட்ஸ் அந்த சென்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கில்டே அவங்களே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. மூணாவது, த கில்ட் ஹேட் ஜுடிஷியல் பவர் ஓவர் இட்ஸ் ஓன் மெம்பர். ஸோ டு மெயின்டைன் சம் சார்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் அவங்க வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்றதுக்காக தே வில் ஹேவ் சம் ஜுடிஷியல் பவர். எஸ், இட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 2 and 3. சரிங்களா? ஓகே. ஈவன் நீங்க வந்து பிஒய்க்கு போய் ஒர்க் பண்ணி பார்த்தாலும் கில்ட்ல பத்தி சம்பந்தமா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தென் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டேர்ம்ஸ் வந்து பார்ப்போம். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். த டேம் எரிபட்டி, தனியூர்ஸ், கட்டிகாஸ். எரிபட்டி இப்போ நம்ம தமிழ்ல வந்து இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஏரி அந்த மாதிரி ரிலேட்டட் டு சம்திங் வாட்டர் அந்த மாதிரி ஒரு டைம் வருதா, ஏரிப்பட்டி, ஏரி அந்த மாதிரி. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் படிப்போம். லேண்ட் ரெவன்யூ ஃப்ரம் விச் வாஸ் செட் அப்பார்ட் ஃப்ரம் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வில்லேஜ் டேங்க், ஏரி, வாட்டர் சம்திங் ரிலேட்டட் டு. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் ஆன்சர். தனியூர்ஸ் வில்லேஜ் டொனேட்டட் டு எ சிங்கிள் பிராமின் ஆர் குரூப் ஆஃப் பிராமின்ஸ். பிரம்மதேயா அப்படின்றது 7th NCERT கொடுத்துருப்பாங்க. இது தனியூர்ஸ் வராது. பட் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தனியூர்னா என்னன்றது போய் படிச்சுக்கோங்க. நீங்க போய் ஒர்க் பண்ணும்போது R&D பண்ணுங்க. அப்படின்னா என்ன, ரிலேட்டட் டு வாட் அப்படின்ட்டு. வேறஸ் த வில்லேஜஸ் ரிலேட்டட் டு சிங்கிள் பிராமின்றது பிரம்மதயா, அதோட டைம். இட்ஸ் நாட் தனியூர். ஸோ செகண்ட் இஸ் ராங். செகண்ட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாலே எதர் B or D. ஸோ D வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் D. 1 கண்டிப்பாக வரும். கட்டிகாஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம். காலேஜஸ் ஜென்ரலி அட்டாச் டு த டெம்பிள். தட் இஸ் நாட் கட்டிகாஸ். ஈவன் நம்ம காஞ்சியில் வந்துட்டு லேர்னிங் எஜுகேஷன் சென்டர்லாம் சொல்லுவாங்க.
கட்டிகாஸ்ன்றது என்னன்னா டெம்பிளோட அட்டாச்சு ஆகிருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்துட்டு நம்ம கட்டிகாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போய் பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம், தீம்ஸும் பார்த்துட்டோம். இனிமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு பிவைக்கு வந்துட்டு எடுத்துட்டு எந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இப்போ நம்ம இதில் மிக்ஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். அரௌண்ட் 1990s வந்து கொஸ்டின் எடுத்தோம். இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, 10 years பார்க்கணுமா இல்லை 1990s பார்க்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு சி லாஸ்ட் ஒரு 30 years கொஸ்டின் எடுத்துங்க. சரிங்களா? பட் எல்லா கொஸ்டினும் இன்டெப்த் போகணுன்ற அவசியம் கிடையாது. 2013 2025 வரைக்கும் நல்லா ரிசர்ச் பண்ணி படிங்க. இது நாட் ஓன்லி ஃபார் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, எல்லாத்துக்குமே ரொம்ப டெப்த்தாக போய் படிங்க. பட் மற்ற இதுக்கெல்லாம் இருக்கும் 1995 பார்க்குறீங்கல்ல, நீங்களே ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணுங்க. எடுத்து வச்சுக்கோங்க 95 எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி 95 இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஷன்ஸை போய் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சு ஒரு பேசிக் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுக்கணும், பிவைக்கும் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம இப்பயே பார்த்தோம் 97 கேட்ட கொஸ்டினுக்கு ஸ்டில் ரெலவென்ட், 2002 கேட்ட கொஸ்டின் ஸ்டில் அந்த தீம் வந்து ரிப்பீட் ஆகுது. அந்த தீம் ரிப்பீட்டேஷனுக்காக மட்டும் அந்த வருஷத்துல இருந்து பார்க்கணும். சரிங்களா? தென் அது ரிலேட்டடாக கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த தீம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் போய் நல்லா பார்த்துக்கணும். 2013 ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கணும். இது ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த தீம்ஸும் நம்ம சொன்னோம். என்னென்ன? ஐவிசி ரொம்ப முக்கியம். ஐவிசியில் பார்க்கும்போது சைட்ஸ் பார்க்கணும். தென் அப்போ சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரிலீஜியன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்க, அந்த மாதிரி வந்து பார்க்கணும். மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சைட்ஸ் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அது பார்க்கணும். ஓகே, அடுத்த தீம் என்ன அப்படின்றதுனா இந்த மௌரியா, சந்திரகுப்த மௌரியா, போஸ்ட் மௌரியாஸ், அதில் அசோகாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆஸ்பெக்ட்லையும் சோசியல் கண்டிஷன் எப்படி, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி, அந்த டைமில் வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்னா யாரெல்லாம் ஆஃபீஸர்ஸ் நேம்லாம் கேட்பாங்க, அதை வந்து நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குப்தா பீரியடும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். குப்தா எப்படி இருந்துச்சு, போஸ்ட் குப்தா எப்படி இருந்துச்சு, அந்த டைம்ல இருந்த ஆத்தர் பேர் என்ன, அவங்களோட லிட்ரரி ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த லிட்ரரி ஒர்க்ஸ்லாம் படிச்சுக்கணும். தென் ஃபாரின் டிராவலர்ஸ், இப்போ வரையும் 2025 வரைக்கும் கேட்டிருக்காங்க ஃபாரின் டிராவலர்ஸ், அதையும் வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரெஸ்பெக்ட் டு ஏன்ஷியன்ட் இந்தியா இவ்வளோதான். சோர்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் சோர்ஸ், தென் என்சிஆர்டி. ஓகேங்களா? அது போக பிவைக்யூ இந்த மூணையும் பேஸ் சோர்ஸாக வச்சு இது அரௌண்டாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா? தென் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிவைக்யூ. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு பேசிக் சோர்ஸ். இதை வச்சு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ புக் சொல்லியாச்சு, பிவைக்யூ இதை மட்டும் நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மார்க் எடுக்கிறீங்களோ மார்க் எடுத்துட்டு இங்கே படித்த என்சிஆர்டி நாலேஜ், எஸ்சிஆர்டி நாலேஜ், பிவைக்யூ நாலேஜ், உங்களோட ஓன் நோட்ஸ், இதை வச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸை கோத்ரூ பண்ண பாருங்க. இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கேட்குறாங்க அப்படின்னாலும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் கேட்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்ச ஏரியாவில் தப்பு பண்ணாமல் இருந்தால் அது வரையும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதோட நம்ம வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சுக்கலாம். பட் நீங்கள் போய் ஃபர்தராக ஒர்க் பண்ணணும். நம்ம ஒரு சில தீம்ஸ் அண்ட் ஏரியாஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Hope you people would have got some ideas how to approach ancient history related questions. So in upcoming videos நம்ம medieval India எப்படி அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? தென் medieval India அப்புறம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், பாலிட்டி அப்படின்றத போகலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் தி பெஸ்ட்.